நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்காக மிருணாளினி. இன்றைய ரொம்ப பரபரப்பான சூழல்ல நம்ம அதிகமாக நம்மளுடைய கண்களுக்கு தான் அதிக வேலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம காதுகளில் கேட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட பேசுகிறத விட நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஃபோனாகட்டும், சிஸ்டம் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், சினிமா ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நம்மளுடைய கண்களுக்கு அதிக வேலை இருக்கிற இந்த நாட்களில் நம்மளுடைய கண்களில் எப்படி ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது, பார்வை குறைபாடு எதனால் ஏற்படுது, கண்களில் வரக்கூடிய பிரச்சனைகளில் என்னென்ன விதங்கள்லாம் இருக்குது, இதையெல்லாம் எப்படி சரி செய்வது போன்ற பல விஷயங்களை இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் பேச இருக்கிறோம். இன்றைக்கு கண் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் நமக்கு தெளிவான ஆலோசனைகளை தருவதற்காக அகர்வால் கண் மருத்துவமனையிலிருந்து மூத்த கண் மருத்துவர் டாக்டர் திரிவேணி நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். நேர்களே, நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கண் சம்பந்தமான, கண் பிரச்சனைகள் சம்பந்தமான உங்களுடைய எல்லா கேள்விகளையும் நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு முன்வைக்கலாம். டாக்டர் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முதல் கேள்வியாக, இப்போது கண் அப்படிங்கிற இந்த கண்ணை நம்ம செக் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எந்தெந்த காலங்களில் ஐ செக்கப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது? ஸோ எல்லாருக்குமே கண் பார்வை ரொம்ப முக்கியம். அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண் பார்வையினால் தான் அவங்களுக்கு மூளை வளர்ச்சி ப்ளஸ் அவங்களுடைய இன்டலெக்சுவல் டெவலப்மெண்ட் ஆகுது. ஸோ அதனால் வளர்கிற குழந்தைகள் எல்லாமே எவ்ரி 1 இயர் ரெகுலராக செக்அப் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் இருந்தாலும் குழந்தைகள் சில டைம் சொல்ல மாட்டாங்க, பார்வை சரியாக தெரியல அப்படின்னு. ஸோ எவ்ரி இயர் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐ செக்கப், ருட்டீன் ஐ செக்கப் பண்ணணும். 40 இயர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் அது மாதிரி ப்ராப்ளம் வரும். மற்ற கேட்ராக்ட், குளோக்கோமா எல்லாமே 40 இயர்ஸ்க்கு மேலே உங்களுக்கு இன்சிடென்ட்ஸ் அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது 40 இயர்ஸ்க்கு மேலேயும் எவ்ரி 1 இயர் ரெகுலர் செக்கப் பண்ணணும். மற்றபடி கண்களில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் உடனே கண் மருத்துவரை பார்த்து ஆலோசனை கேட்டுக்கிறது நல்லது. இப்போது இந்த ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த நியர் சைட்டட்னஸ், ஃபார் சைட்டட்னஸ், அதாவது கிட்டத்து பார்வை, தூர பார்வை அப்படின்னு சொல்கிறது. கிட்ட பார்வைனா என்ன, அது எதனால் ஏற்படுது? ஸோ கிட்ட பார்வைன்றது மயோப்பியான்னு நாங்கள் சொல்லுவோம், ஷார்ட் சைட். ஸோ கிட்ட பார்வை இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கிட்ட இருக்கிற பொருள் நல்லா தெரியும், பட் தூரமாக இருக்கிறது அவங்களுக்கு மங்கலாக தெரியும். அதே ஃபார் சைட்டட்னஸ், ஹைப்பரோப்பியான்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கிட்டையும் சரியாக தெரியாது, தூரமும் மங்கலாக தெரியும். ஸோ ரெண்டுமே பிரச்சனையாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா, இந்த கிட்ட பார்வை மயோப்பியா இருக்கிறவங்களுக்கு இந்த ஐ பால் நார்மலாக இத்தனை மில்லிமீட்டர் இருக்கணும்னு இருக்குது. அதை விட கொஞ்சம் லாங்காக இருந்தாலோ இல்லை கருவிழி கொஞ்சம் ஸ்டீப் ஆனாலும் உங்களுக்கு மயோப்பியா வரும், ஷார்ட் சைட். ஸோ நார்மலாக நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது லைட் ரேஸாக அந்த பொருளுடைய இமேஜ் ட்ராவல் பண்ணி அது கார்னியா லென்ஸ்னால் ஃபோக்கஸ் ஆகி ரெட்டினா மேலே விழணும். ஸோ அது எப்போ ரெட்டினா மேலே ஃபோக்கஸ் ஆகலையோ நமக்கு அப்போ விஷன் பிளர்டாக இருக்கும். மயோப்பியாவில் லாங் ஐபால் இருக்கிறனால அது ரெட்டினா மேலே ஃபோக்கஸ் ஆகாமல் ரெட்டினாக்கு முன்னால் ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ அதனால் அவங்களுக்கு விஷன் சரியாக தெரியாது. அதே மாதிரி ஹைப்பரோப்பியா சொன்ன மாதிரி தூர பார்வை இருக்கிறவங்களுக்கு ஐபால் நார்மலை விட ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரெட்டினா மேலே ஃபோக்கஸ் ஆகாமல் ரெட்டினா பின்னாடி ஃபோக்கஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு தரப்பினருக்குமே உங்களுக்கு விஷன் கிளியராக இருக்காது, ஏன்னா ரெட்டினா மேலே ஃபோக்கஸ் ஆகாததுனால. இப்போ இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படிங்கிறது எந்த வயதினரை அதிகமாக தாக்கும், இல்லை எந்த வயதினருக்கு இது அதிகமாக ஏற்படும்? யூஸ்வலாக மயோப்பியா குழந்தைகளே ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா. பட் குழந்தைங்களில் வளர்கிற குழந்தைங்கனால ஐபால் வளர்ந்துட்டே இருக்கிறனால மயோப்பியா ஸ்டார்ட் ஆனாலும் அது அதிகமாகிட்டே இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், குழந்தைகள் எவ்ரி இயர் வரணும். ஸோ ஒன்ஸ் கிளாஸஸ் போட்டுட்டோன்னா அந்த கிளாஸஸ் பவர் அப்படியே நீடிக்காது. உங்களுக்கு ஐபால் வளர வளர அந்த மயோப்பியா அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி இயர் அந்த கிளாஸஸை நம்ம புதுசாக பவர் மாறி இருக்கிறத மாற்றிக்கணும். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக நேயர்கள்லாம் இப்போது வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஈரோட்லேருந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம், விநாயகமூர்த்தி பேசுகிறேங்க மேடம். வணக்கம் சார், உங்களுடைய கேள்வி? மேடம் கண்ணுக்கு மேலே சும்மா குறு முளகளவு ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க மேடம், 4 மந்தாக இருக்குதுங்க. எங்கே கட்டி இருக்கு உங்களுக்கு மேடம்? கண் புருவத்துக்கு மேலேங்க மேடம். புருவத்துக்கு மேலே கட்டி இருக்கா? எத்தனை நாளாக இருக்கு உங்களுக்கு மேடம்? 4 மந்தாக இருக்குங்க மேடம். எத்தனை நாளாக இருக்குங்க? 4 மந்த்தாக இருக்கு. 4 மந்த்ஸா இருக்கு. அந்த கட்டி பிரஸ் பண்ணா உங்களுக்கு வலிக்குதா? உங்களுக்கு புருவத்து மேல இருக்கா உங்களுக்கு? ஆமாங்க மேடம், வலி இல்லைங்க மேடம். ஆஹா. என்ன பண்ணுதுன்னா அப்படியே இருக்குதுங்க. ஆயின்மெண்ட் கொடுத்தாங்க சாரு, அதை போட்டு அதே மாதிரி தான் இருக்குங்க மேடம். ஓகே. நாங்க ஒரு சின்ன செக்அப் ஒன்று பண்ணுங்க மேடம். கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்கட்டு ஒரு சின்ன செக்அப் பண்ணுங்க. ஓகே ஓகே.
மேடம் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் இருக்குங்க மேடம், அதனாலதான் அந்த இது இருக்குங்களா, அந்த சிம்டம்ஸ் இருக்குங்களா? சரி, இல்லை உங்களுக்கு கொலஸ்ட்ரால்னால கட்டி லைப்போமா கட்டியாகவும் இருக்கலாம், ஏன்னா புருவத்துக்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைப்போமா கட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சர்ஜனை பார்த்து உங்களுக்கு வந்து அதை எக்ஸிஷன் பண்ணிக்கணும், உங்களுக்கு அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி மருந்தில் சரியாகாது உங்களுக்கு, அதை வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் உங்களுக்கு. நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு நன்றி. அடுத்ததாக ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, கரூர்லேருந்து பானு. வணக்கம் பானு. வணக்கம். ஹலோ மேம். வணக்கம் பானு, உங்களுடைய கேள்வி. மேம் கண்ணு தூர பார்வையா தெரியுது, மங்களா இருக்குங்க மேம். உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு வயசு 20 மேம். 20 வயசா? இப்போ எத்தனை நாளா உங்களுக்கு சரியா தெரியல? 7-8 மாசமாவே சரியா தெரியலைங்க மேம். சரியா தெரியல. அதுக்கு முன்னால நல்லா தெளிவா தெரிஞ்சுட்டு இருந்ததா? அதுக்கு முன்னாடி நல்லா தெளிவா இருந்துச்சு மேம். ஓகே. உங்களுக்கு சுகர் அது மாதிரி எதுவும் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? இல்லைங்க மேம், அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து மயோப்பியா மாதிரி ப்ராப்ளம், ரிஃப்ராக்டிவ் எரர் இருக்க சான்சஸ் இருக்குது. 2 கண் பார்வையுமே தெரியலையா, ஒரு கண் பார்வை தான் சரியா தெரியலையா? ஒண்ணுதாங்க மேம் மங்களா தெரியுது. எந்த கண் சரியா தெரியலமா உங்களுக்கு? வலது கண். கிட்ட பார்வை நல்லா தெரியுதா உங்களுக்கு? கிட்ட பார்வை நல்லா தெரியுது மேம். ஓகே. ஸோ ஒன்று இவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரராக இருக்கலாம். ஆக்சுவலாக கிளாஸஸ் புதுசாக வந்து பவர் டெவலப் ஆகிருக்கலாம். பட் அதை தவிர வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னா ரெட்டினா வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். சரி டாக்டர், அடுத்ததாக இன்னொரு நேர் இணைப்பில் இருக்காங்க, கோவில்பட்டியிலிருந்து கவிதா. வணக்கம். வணக்கங்க கவிதா, உங்களுடைய கேள்வி. எனக்கு 1 மாசமா என்னுடைய வலது கண் வந்து துடிச்சுக்கிட்டே. ஓகே, சரி. இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த கண் துடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ மேஜராக வந்து இந்த கண் துடிக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. நம்ம வந்து கண்கள் வந்து சரியாக தூங்காமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது, சோர்வடையும் போது அப்போ வந்து இந்த கண்கள் துடிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு ஜஸ்ட் மல்டிவைட்டமின் கேப்சியூல்ஸ் வந்து நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா கொடுப்பாங்க, ப்ளஸ் சில ட்ராப்ஸ் கொடுப்போம், அவ்வளோதான். இது வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது, சின்ன பிரச்சனை தான். அடிக்குவேட் ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து சரியாயிடும். டாக்டர், இப்போ வந்து இந்த ரிஃப்ராக்டிவ் எரரை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கிறோம், ஸ்பெக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்பெக்ஸை வந்து நம்ம வருடாந்தோறும் வந்து மாற்ற வேண்டிய தேவைகள் இருக்குமா? அது எப்பப்பெல்லாம் அந்த ஸ்பெக்ஸை வந்து நம்ம அதுதான். ஸோ வளர்கிற குழந்தைங்களுக்கு ஐபால் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கனால யூஸ்வலாக 18 வயசு வரைக்கும் உங்களுக்கு பவர் மாறுற சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து பவர் மாறும்போது மாற்றணும். 18 வயசுக்கு அப்புறம் அந்த பவர் ஸ்டெபிலைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் பவர். ஸோ நம்ம அதுக்கு மேலே பேஷண்ட் வந்து காண்டாக்ட் லென்ஸ் வேணும்னாலும் லேசர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக லேசர் பண்ணுறதே நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தான். ஏன்னா 18 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து பவர் மாறிக்கிட்டே இருக்கிறனால அப்போ வந்து லேசர் பண்ண மாட்டோம். ஸோ 18 இயர்ஸ் வரைக்கும் கிளாஸஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்டெலிஜென்ட் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலாக 14-15 நம்ம வந்து காண்டாக்ட் லென்ஸும் கொடுக்குறோம். பட் காண்டாக்ட் லென்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் காண்டாக்ட் லென்ஸ் வந்து கழட்டும் போதும் போடும்போதும் கையை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி போடணும். ஸோ அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காண்டாக்ட் லென்ஸை பற்றி பேசும்போது இந்த காண்டாக்ட் லென்ஸை ரொம்ப க்ளீனாக யூஸ் பண்ணாதால வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக. சி காண்டாக்ட் லென்ஸ்ன்றது ஒரு ஃபாரின் பாடி, அதை வந்து நம்ம கண்ணுடைய கருவிழி மேலே வைக்கிறோம். ஸோ காண்டாக்ட் லென்ஸில் ஏதாவது ஒரு கிருமி இருந்ததுன்னா நம்ம கருவிழி மேலே வைக்கும்போது அந்த கிருமி வந்து நம்ம கருவிழியை தாக்கி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம காண்டாக்ட் லென்ஸ் வந்து கொடுக்கும்போது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து அதை வந்து ஒரு கிராண்டடாக எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் அதை க்ளீன் பண்ணி அதுக்குன்னு சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷனில் வந்து க்ளீன் பண்ணி, ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, டேப் வாட்டரில் க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கூடாது. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு வந்து ஸ்விம்மிங் போயிருப்பாங்க, அதை காண்டாக்ட் லென்ஸ் போட்டுட்டு ஹெட் பாத் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ். ஆக்சுவலாக நீங்கள் அப்படி பண்ணும்போது அந்த தண்ணியில் இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம் வந்து காண்டாக்ட் லென்ஸ் ப்ளஸ் உங்கள் கருவிழியை வந்து இன்ஃபெக்ட் பண்ணிவிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து கருவிழியில் வந்து அல்சர் வரக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ அல்சரெல்லாம் வந்ததுன்னா கண் பார்வை கூட போகக்கூடிய அல்சர் வரும். ஸோ அதனால் காண்டாக்ட் லென்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக முகமது அலி அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். மேடம், டாக்டர் பேசணும். பேசுங்க சார், உங்களுடைய கேள்வி சொல்லுங்க. மேடம், எனக்கு வயசு 60. ஹலோ, சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. எனக்கு வயசு 60 மேடம். ஓகே, சொல்லுங்க. டாக்டர் பேசணும். சொல்லுங்க. அதாவது நான் இருக்கிற 40 வருஷம் இந்த நூங்கம்பாக்கத்தில் இந்த டாக்டர் காமிச்சிருக்கேன், அகர்வால் டாக்டர் தான் காமிச்சிருக்கேன். ஓகே.
எனக்கு வந்து ஆர்பின்னு சொன்னாங்க மேடம், வியாதி. ஆர்பின்னு சொன்னாங்களா? ஆர்பின்னு நான் 4 லேப் டெஸ்ட் பண்ணி ஆர்பி இதுக்கு வியாதிக்கு மருந்து இல்லை சொல்லிட்டாங்க. ஓகே. அதாவது வர வயிற்று மட்டும் தெரியும் மேடம், வேற எதுவும் தெரியாது எனக்கு. ஓகே ஓகே. எனக்கு ஒரு 20 வருஷமா கம்மியாயிருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமா நைட்ல கம்மியாயிடுச்சு. ஓகே ஓகே. அப்புறமா பகல்லையும் கம்மியாகி போச்சு. ஓகே. இப்போ எனக்கு வெறும் வெளிச்சம் மாதிரி தெரியும் மேடம், வேற எதுவும் தெரியல. இப்போ ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்துருக்கா மேடம்? ஓகே. ஸோ ஆக்சுவலாக ஆர்பிக்கு இன்னமும் வந்து நிறைய வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்துட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட்க்கு. இவருக்கு இருக்கிற ப்ராப்ளம் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசான்னு சொல்லுவோம். நம்ம நார்மலாக நம்ம ரெட்டினாவில் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ்னு ஒரு லேயர் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ராட்ஸில் ப்ராப்ளம் இருக்கும். இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா இந்த ராட்ஸ் வந்து கிராஜுவலாக வந்து அது டீஜெனரேட் ஆகிறதுனால இந்த ராட்ஸ் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நம்ம நைட் விஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் முதல்ல இவங்களுக்கு வந்து நைட் விஷன் ப்ராப்ளம் ஆகும், லேட்டர் கோன்ஸ் எஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறம் டே விஷனும் ப்ராப்ளம் ஆகும். இன்னொன்று சுத்து பார்வை குறைங்க ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து டியூபுலர் விஷன் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசாக்கு இப்போதைக்கு வந்து ஆக்சுவலாக எந்த சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இதுக்கு வைட்டமின் கேப்சியூல்ஸ், சில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சில பிக்மெண்ட்ஸ் கலந்த கேப்சியூல்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இதுக்கு நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடந்துகிட்ருக்கு. பட் இதில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஆக்சுவலாக ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஸோ அந்த பேஷண்ட்ஸை கூப்பிட்டு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். சென்னையிலேருந்து பானு, வணக்கம். வணக்கம் மேடம், என்னோட பேர் பைரஸ் பானு. என் பையனுக்கு வந்து 5 வயசு ஆகுது மேடம். சொல்லுங்க. அவனுக்கு வந்து சரியா பார்வை தெரியல, போர்டு தெரியல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாமல் மிஸ் அதுதான் சொல்றாங்க. எனக்கு வந்து இப்போ நான் டாக்டரை கன்சல்ட் பண்ணி கண்ணாடி போடுவாங்களா இல்லை செப்டான் ஆகாரம் சாப்பிட்டு அந்த மாதிரி கிளியர் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களா, ஒன்றும் தெரியல எனக்கு. இல்லை சார், நீங்கள் முதல்ல கண் டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். மோஸ்ட்லி வந்து கண் பார்வை தெரியலன்னா இந்த வயசில் வந்து ரொம்ப முக்கியமான காரணம் ரிஃப்ராக்டிவ் எரராக தான் இருக்கும். கிட்ட பார்வையாக இருக்கலாம், இல்லை தூர பார்வையாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கண்ணாடி போட்டிங்கனாலே அது தெளிவாயிடும். பட் ரொம்ப முக்கியம் வந்து கண்ணாடி கண்டிப்பாக போடணும். ஏன்னா குழந்தைங்களில் வந்து கண் பார்வை வந்து தெளிவாக இருக்கணும். உங்களுக்கு தெளிவாக தெரியல அப்படின்னா சில குழந்தைங்களுக்கு என்னாகும், ஒரு கண் பார்வை நல்லா தெரியும், இன்னொரு கண்ணில் வந்து பவர் இருக்கும், அதனால் சரியாக தெரியாது. ஸோ நாளடைவில் என்னாகும், அந்த நல்ல கண் தெரிகிற பார்வை மட்டும் வந்து பிரெயின் எடுத்துக்கும், இன்னொரு கண் பார்வை அப்படியே சப்ரஸ் ஆகிடும். ஸோ அந்த கண் வந்து அப்படியே லேசி ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்ணாடி போடாமல் விட்டோம் அப்படின்னா 10 இயர்ஸ் கழித்து நம்ம எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அந்த விஷன் பார்வை இம்ப்ரூவ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதனால் குழந்தைகளில் வந்து கண் பார்வை பிரச்சனை இருந்ததுன்னா என்ன காசுன்னு பார்த்துட்டு நம்ம உடனே வந்து அதை சரி செய்யணும். சரி டாக்டர், அடுத்ததாக கோயம்புத்தூர்லேருந்து சிவகுமார் அப்படிங்கிற ஒரு நேயர் இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சார். ஹலோ, வணக்கம் மேடம். சார் வணக்கம், உங்களுடைய கேள்வி. என்னோட கேள்வி எனக்கு ஒரு 2 வருஷமா வந்து லெஃப்ட் சைடு கண்ணு வந்து தெளிவா தெரியுதுங்க, ரைட் சைடு வந்து கண்ணு தெளிவா தெரியுமா தெரியுங்க. சரி. தூர பார்வை தான் தெரியுமா தெரியுங்க. சரி. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்ன வயசு சார் உங்களுக்கு? எனக்கு 47 வயசு. பிளட் சுகர் இருக்கா உங்களுக்கு? இல்ல மேடம், எனக்கு பிளட் சுகர் இல்ல. 2 கண் பார்வை உங்களுக்கு கிட்ட பார்வை சரியா தெரியலையா? ஆமாங்க, கிட்ட பார்வை சரியா தெரியுங்க, தூர பார்வை சரியா தெரியுது. தூர பார்வை தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே சார், இது 40 வயசுக்கு மேல எல்லாருக்குமே வர ப்ராப்ளம் தான். ஸோ 40 வயசுக்கு மேல என்ன ஆகும், கண்களுடைய தசைகள் வந்து கொஞ்சம் பலவீனமாக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸிங் ப்ராப்ளம் இருக்கனால கிட்ட பார்வை கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு கிட்ட இருக்கிற பொருள் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இதுக்கு வந்து கிளாஸஸ், இதுக்கு ப்ரெஸ்பயோபியான்னு சொல்லுவோம். கிளாஸஸ் போட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்ளம் சரியாயிடும் சார். சரி டாக்டர், அடுத்ததாக சென்னையிலேருந்து நிஷா அப்படிங்கிற ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் நிஷா. வணக்கம் மேடம். உங்களுடைய கேள்வி. வந்து எனக்கு கண்ணு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேடம். ஆனால் கண்ணோட அந்த வெள்ளைக்கரு இருக்கு பார்த்தீங்களா, சொல்லுங்க, அது மட்டும் வந்து எல்லோ கலராக இருக்கு. நான் டாக்டர் கிட்ட கூட போய் செக் பண்ணேன், அவங்க ஒன்றும் நார்மல் தான், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எல்லாரும் கேட்குறாங்க மஞ்சள் காமாலை மாதிரி இருக்கு, செக் பண்ணுங்க. அதுவும் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வெள்ளைக்கரு வந்து வெள்ளையே ஆக மாட்டேங்குது, எல்லோவாகவே இருக்கு. அது என்ன பண்ணுறது டாக்டர்? நீங்கள் வந்து நிறைய வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும். சில டைம் வந்து வைட்டமின் ஏ சத்து குறைவினால கூட கண்கள் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய வந்து ஃப்ரூட்ஸ், உங்களுக்கு வைட்டமின் ஏ ரிச் ஃபுட்டு நிறைய எடுத்துக்கணும். கேரட்டு, கீரை அது மாதிரி நிறைய எடுக்கணுங்க. சரிங்களா?
சரி டாக்டர், தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இன்றைய டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் கண் பிரச்சனைகள் சார்ந்த உங்களுடைய எல்லா கேள்விகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக கண் புரை எதனால் ஏற்படுகிறது, கண் அழுத்த நோய் என்றால் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன போன்ற பல விஷயங்களை பேசலாம். டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.